காதியானிகளுடன் எங்கள் தொடர்பை நாங்கள் எப்படி அதாவது இந்த நிர்வகித்துக் கொள்வது அப்படின்னு நம்ம ஒன்று புரிஞ்சுக்கொள்ளணும். அதாவது இஸ்லாத்தை விட்டு வெளியேறியவர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிற நேரத்தில் இன்றைக்கு நம்ம மிகவும் கவனம் எடுக்க வேண்டியவர்கள் காதியானி பிரிவினர் மிக முக்கியமானவர்கள். மற்றவர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறியவர்கள் இருக்கிறாங்களா இல்லையா, அது அக்கீதா ரீதியாக நம்ம ரிசர்ச் பண்ண வேண்டிய விஷயம், படிக்கிறோம். ஆனால் எங்களோட வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய யார்? காதியானிகள். அதனால் அவர்களது உறவு விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ஏனென்றால் அதுதான் வாசல், அதுதான் இங்கே உள்ளவர்களை காவு கொள்றதுக்கான ஒரு வாசல் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் நம்ம இஸ்லாமிய சமுதாயத்தை, குறிப்பாக இந்தியா, இலங்கை, பாகிஸ்தான் போன்ற இடங்களில் வந்து காதியானிகளுக்கு எதிரான அந்த நடவடிக்கையை நம்ம ஸ்ட்ரிக்டாக வச்சுக்கிறோம். அவருடைய கடைகள் என்ன செய்யக்கூடாது, பொருட்கள் வாங்கக்கூடாது, அவர்களோட திருமண உறவு வைக்கக்கூடாது, இன்னும் எத்தனையோ பொருளாதார தொடர்புகள் வைக்கக்கூடாதுன்னு வச்சுக்கிறோம். இது கட்டாயம் தொடர்ந்து இறுக்கமாக பேணப்பட வேண்டிய விஷயம். இறுதி நபித்துவத்தை மறுத்த அவர்களோடு கட்டாயம் இறுக்கமாக பேணப்பட வேண்டிய விஷயம். காரணம், சில அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் நம்ம புரிஞ்சு கொள்ளலாம், அவர்களுடைய வழிதவருக்கு பின்னால இஹ்லாஸ் இருக்கலாம், அறியாமை ஆனால் இஹ்லாஸ் இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இந்த காதியானிசத்தை பொறுத்த வரைக்கும் என்ன, இஹ்லாஸின்மை தான் அதிகம். காதியானிகளை பொறுத்த வரைக்கும் இஹ்லாஸின்மை அதிகம் என்பது நீங்கள் சிம்பிளாக அவர்களோட விஷயத்தில் உட்கார்ந்து ஒரு பேச்சுவார்த்தைக்கு வரமாட்டாங்க, ஒரு கலந்துரையாடலுக்கு வரமாட்டாங்க, ஒரு இருப்புக்கு என்ன செய்ய மாட்டாங்க, வரமாட்டாங்க. எது வந்தாலும் சரி அதுக்கு பின்னால் அந்த மிர்சா குலாம் முகமது காதியானி என்றவரை கடவுளாக்காத குறையாக என்ன செய்வார்கள், அதில் பேசுவார்கள். இதுதான் அவருடைய நடைமுறையாக இருந்துச்சு. இன்றைய பெரும் வளர்ச்சி, அவருடைய பெரும் வளர்ச்சியை தடுத்ததெல்லாம் இந்த சமூக கட்டுப்பாடு தான், இந்த சமூக பகிஷ்காரம் தான் அவர்களுடைய பெரும் வளர்ச்சியை என்ன செய்து தடுத்ததை நம்ம பார்க்கிறோம். அதனால அவர்களோடு இந்த விஷயத்தில் நம்ம கவனமாக இருக்க வேண்டும். அதே நேரம் எனக்கு தெரிஞ்ச சில சகோதரருடைய குடும்பத்திலே அவங்க இருக்கிறாங்க, மைனி, மச்சான், மலைட்டா, இப்படியானவர்கள் சிலர் காதியானிகள் இருக்கிறாங்க. இப்போ இவர்களோடு எப்படி மெயின்டைன், அவர் வீட்டுக்கு வந்தால் அவர் வராதுன்னு கதை மூட இயலாது, விளங்கிட்டா, அதே போல என்ன பேசித்தான் அவர் அந்த மாதிரி செய்யலாது. இந்த மாதிரி நபர்களோடு எப்படி மெயின்டைன் பண்ணுதுன்னு சொன்னால் உறவுக்காரர்களுக்கும் உறவுக்கார அல்லாதவர்களுக்கும் நிச்சயமாக வேறுபாடு உண்டு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ தாலிபை அடக்கிறதுக்கு ரசூலுல்லாஹ் போகல. அபூ தாலிப் வந்து அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அதாவது இன்ன அம்மக ஷேக் அப்தால் கதுமாத், உங்கள் வழிகட்டு போன பெரிய தந்தை மரணித்து விட்டார்ன்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட. அவரோட தந்தையை தான் சொல்றாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வாரிஹி, அவரை நீங்கள் அடக்கி விடுங்கள், வலா துஹதிதன்ன ஷைஅன் ஹத்தா தல்கானி, நீங்க என்னை சந்திக்கும் வரைக்கும் எதை நீங்க செஞ்சிரவான என்னை சந்திங்கன்றாங்க. அப்படின்னா என்ன, ரசூலுல்லாஹ் போகல அடக்க, ஆனால் அலி ரலியல்லாஹு அன்ஹு செய்றாங்க, போக சொல்றாங்கன்னா அது உறவுக்கென்று ஒரு வலிமை என்ன செய்யுது, அரசு மகன் தாய் உறவு உண்டு, அதுக்கு ஒரு வலிமை இருக்குது. அந்த விஷயங்களை பேணிக்கொள்வதில் தடை இல்லை. உதாரணமாக வீட்டுக்கு வராரு, அவருக்கு என்ன, அவரை கவனிக்க தவணும், வீட்டுக்கு வந்தால் இவைகளை பேணிக்கொள்வதில் தடை இல்லை. ஆனால் எதை நம்ம கவனமாக இருக்கணும், அந்த உறவுக்காரராக இருக்கக்கூடியவர்கள் பிஸ்னஸ் பண்ணுறதில்லை, திருமண உறவு நடந்து கொள்வதில்லை, அவர்களை சமூக உறவாக என மாற்றுவதில், அவரை ஒரு இடத்துக்கு கொண்டு போய் வைப்பதில்லை, அவரை பரிந்துரைப்பதில், இந்த விஷயங்கள் அவர்கள் என்ன செய்ய வேண்டும், கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். சுருக்கமாக இந்த நேரத்தில் இதுதான் செய்யலாம் நமக்கு சொல்ல முடிந்த செய்தி.